ஹாய் ஒருவன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லாஸ்ட் டே நைட் 85+ எடுக்க முடியுமா? கண்டிப்பாக முடியும். ஒன்றுமே படிக்கலைனாலும் ஓரளவுக்கு நான் படிச்சிருக்கேன். அங்கங்கே 2 கொஸ்டினாவது படிச்சிருக்கேன். நெடுவினால் ஒரு 2-3 கொஸ்டின், சிறுவினால் ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் அங்கங்கே நான் படிச்சிருக்கேன். எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்கு முக்கியமானது. அண்ட் கடைசி நிமிஷத்தில் இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும், சரிங்களா? அண்ட் யாரோ ரொம்ப வீக்காக இருக்கீங்களோ நெடுவினா 3மே அட்டன் பண்ணுறதுக்கு வழி சொல்கிறேன். அண்ட் ப்ளஸ் சிறுவினாவும் சொல்கிறேன். அண்ட் குருவினாவும் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். அண்ட் ப்ளஸ் 7 to 14 4 into 3 சொல்ல அந்த செக்ஷன் பற்றி சொல்லிடுறேன். புக் பேக் 1 மார்க் நல்லா படிச்சுக்கோங்க. ஒரு 10லேருந்து 12 கரெக்டாகலாம். இப்போதைக்கு நம்ம ஆறுதலான விஷயம் அதுதான். 10லேருந்து 12 ஒரு புக் பேக் கரெக்டாகிடலாம், சரிங்களா? புக்கின் டைம் இல்லைனா விட்டுருங்க இப்போதைக்கு. ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள். கீழே இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். செய்யுள் நெடுவினாவை செய்யுள் திருக்குறள் கோடையில் சிறந்து வள்ளுவன் வாழ்வின் உயர்வுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோடையில் அப்படின்னா இது வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. கோடையில் இந்த வரும். ஸோ அப்போது இதில் வந்து ஒப்புரறிதல் இதுவும் நல்லா படிச்சுக்கோங்க. அடக்கமுடைமை நல்லா படிச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக புரட்சிக்கவி மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த 3லேருந்து கண்டிப்பாக ஒன்று வந்துடும். வராமல் போச்சுன்னா புரட்சிக்கவி, மதினாநகரம் முடிஞ்சால் பாருங்கள். ஓகே, உரைநடை வந்து பார்த்திங்கன்னா பௌத்த கல்வி, சமண கல்வி, கல்லும் கதை சொல்லும், நீங்கள் மொழியை வெளிப்படுத்தும், அது சிதறை கடிதம். இந்த 4லேருந்து கண்டிப்பாக ஒன்று வந்துடும். 4மே ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இது வந்து ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க. துணைப்பாடம் வந்து யானை டாக்டர் கதை எழுதி விட்டுறலாம், வாடிவாசல் கதை எழுதி விட்டுறலாம், பிம்பம் கதை எழுதி விட்டுறலாம், நர்த்தகி நடராஜனும் கதை எழுதிடலாம். கதைங்கிறது வரும்போது கதை மாதிரி நீங்கள் படித்து கதை மாதிரி எழுதினா போதும். முன்னுரை முடிவுரை எழுதி உள்ளே வந்து 6 ஹெட்டிங் எழுதுகிற மாதிரி பாருங்கள். நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் 6 ஹெட்டிங் வர மாதிரி பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சிறுவினா இப்போ நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை வராது. இப்போ துணைப்பாடமும் படிச்சிடலாம், செயலும் படிச்சிடலாம். ஏன்னா செயலில் கொஸ்டின் கம்மியாக கொடுத்துருக்கேன். உரைநடையுமே நீங்கள் படிச்சிருப்பீங்க. இதை கல்லும் கதை சொல்லுமெல்லாம் வந்து கதை மாதிரி தான் இருக்கும். நீங்கள் படித்தது புரிஞ்சு எழுதினா போதும். இப்போதைக்கு டைம் இல்லைனா, சரிங்களா? நான் மினி மெட்டீரியல் வேறு கொடுத்துருக்கேன். அதை பார்த்து நம்ம படித்து எலாபரேட் பண்ணி ஒரு 2.5 பக்கம் எழுதிக்கலாம் எக்ஸாமில். சரி, அடுத்து சிறுவினா வந்து பார்த்திங்கன்னா சூழ் வில்வரத்தினம் அந்த கொஸ்டின், காற்றில் ஆடும் புல், அடுத்த மருந்து மருத்துவர் அந்த கொஸ்டின் திருக்குறளோடது, சிங்கி பெற்ற பரிசு, வாய்க்காலின் சிறப்பு. ஸோ இந்த 5 கொஸ்டின் மட்டும் படித்தாலே போதும். ப்ளஸ் திருமலை முருகன் பல்லோட தென்கரை நாடு வடகரை நாடு அது டீட்டெயிலே வரும், சரிங்களா? அந்த டீட்டெயில் வந்து நான் சொல்லலை, பட் இருந்தாலும் படிச்சுக்கோங்க இந்த சிறுவினா மட்டும். அது போக இப்படி படிங்க. இந்த ஒரு 6 கொஸ்டின் படித்து இந்த 3 இடம் சொட்டி பொருள் விளக்குக கண்டிப்பாக படிங்க. சலசவாயில், ஏவல் மறக்கும் சீரு, உயிர் தமிழை உயிரென்று. ஸோ இந்த இடம் சொட்டி பொருள் விளக்குகள் இந்த 3லேருந்து எதோ ஒன்று கண்டிப்பாக வரும். ஸோ பெருசாக படிக்கிறதுல ஒரு 1/2 மணி நேரம் இருந்தால் இதை முடிச்சிடலாம். அந்தளவுக்கு தான் இருக்கும். சிறுவினாலும் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 4 நச்சுன்னு இருக்க பாயிண்ட், ஒரு 4-5 பாயிண்ட் படிச்சு விடு. நம்ம மினி மெட்டீரியல் யூஸ் பண்ணிக்க. அடுத்து உரைநடை பாரு. எண்ணுயிர் தமிழ்மொழி, வேதி கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி, சமணப்பள்ளிகளும் பெண் கல்வியும், ஆனந்த ரங்கனாரெல்லாம் ரிப்பீட்டடு. அடுத்த ஃப்ரோஸ்கோ ஓவியங்கள் ரிப்பீட்டடு, ஜீவாவின் பேச்சுநடை ரிப்பீட்டடு, தமிஸ்கம் என்றால் என்ன ரிப்பீட்டடு, மலை மனித வாழ்வில் சிறப்பிடம் பெற்றது அது ரிப்பீட்டடு. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து மலை மனித வாழ்வில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே அப்படி எழுதிடலாம். இதுவும் ஒரு 1/2 மணி நேரம். அப்போ 1 மணி நேரம் இருந்தால் சிறுவினா முடிச்சிடலாம். ஸோ ஒன்றுமே கிடையாது. இதை மட்டும் பார்த்துட்டு போங்க. 4 சிறுவினாவும் எழுதலாம், 2 உரைநடை 2 செய்யுள் எழுதிடலாம். சரி, அடுத்த செஷன் 4 into 3 சொல். அணி வேற்றுமையணி, சொல் பின்வரும் நிலையணி, உறவகணி, சொல் பின்வரும் நிலையணி, சொற்பொருள் பின்வரும் நிலையணி, சொல் பின்வரும் நிலையணி. ஸோ இந்த 4 அணியுமே நீங்கள் பார்த்துக்கோங்க. மெட்டீரியலில் கொடுத்துருக்கிறேன். மினி மெட்டீரியல் யூஸ் பண்ணுங்கள். மினி மெட்டீரியல் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சுருக்கேன். திணைத்துறையில் பாடாந்திணை, பொறுமொழி காஞ்சித்துறை மட்டும் பாருங்கள். கட்டாயம் ஒரு திணைத்துறை வரும். தமிழாக்கம் பொறுத்த வரைக்கும் நான் கொடுத்த பிடிஎஃபே ஃபாலோ பண்ண போதும். அண்ட் அப்புறம் ஆசிரிப்பாவின் பொது இலக்கணம் யாது 4 பாயிண்ட்டு என் பிடிஎஃபில் இருக்குது, அது படிச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நயம் பாராடுதல். ஒரு வேளை நீ படிக்கலை, ஒன்றுமே படிக்கலைன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ ஈஸியாக எழுதிடலாம் பாரு. திணைத்துறை படிச்சிரு, ரொம்ப ஈஸி. நயம் பாராடுதல் படிச்சிரு. நயம் பாராடுதல் வந்து நம்ம ஒரு மையக்கருத்து அதுவாக நீ ஓனாக எழுதி, இல்லை பாடலே எழுதி விட்டுரு. 4 லைன் எழுதி விட்டு 3 நயம் எழுது. அதுக்கப்புறம் அது எதுகே மோனையும் எழுதிட்டு முடிவுரை எழுதி விட்டுரு. அவ்வளோதான், முடிஞ்சு. ஸோ ஆசிரிப்பாவின் பொது இலக்கணம் எக்ஸ்ட்ரா ஒரு 4 பாயிண்ட். ஏன்னா அது 4 பாயிண்ட் ஈஸி. 10th படித்த மாதிரி 4 லைன் கூட இருக்காது, ஈஸியாக இருக்கும். 6 லைன் தான். இந்த பழமொழி ஒரு வேளை நீ ஒன்றுமே படிக்கல அப்படின்னா தமிழாக்கம் தருகவும் படிக்கல, எது பண்ணிக்க நயம் எழுதிரு. இந்த திணைத்துறை படிச்சிரு. பழமொழியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து அந்த விளக்கம் எழுதணும். விளக்கத்துக்கு 3 லைனுக்கு 2 மார்க்கு. அதுக்கப்புறம் அந்த வந்து கதை எழுதும்போது அது 1 மார்க். கதை எழுதுறது ஒரு 6 லைனாவது எழுதிட்டு லாஸ்ட்டில் நீதி எழுதணும். நீதி அப்படின்னு ஹெட்டிங் போடணும். நீதி எழுதி பாக்ஸ் பண்ணணும், அதுக்கு 1 மார்க்கு. ஸோ இப்படி ஒரு 4 மார்க் பிரிக்கிறாங்க. இது வந்து நம்ம ஓனாகவே எழுதலாம். சரி, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. 7 into 2 14. இது வந்து பெருசாக நினச்சிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் பாருங்கள்.
இது காலையில் கூட எந்திரிச்சு பார்க்கலாம். மயங்கொலி சொற்கள் புக்கில் இருக்கிற என்னவோ அது வரும். நான் பிடிஎஃப் கொடுத்துருக்கேன் ஆன்சரோட. வல்லினமை எட்டும் நீக்கிறது 5 நிமிஷம் 5 செகண்டில் பார்த்தலாம். பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு 4 கொஸ்டின் இருக்குது பார்த்துருங்க. அடைப்புக்குள் உள்ள ஆக்கப்பெயர் கண்டிப்பாக இதுலேருந்து ஒன்று வரும். விடுபட்ட இடத்தில் அடுத்து வர வேண்டிய சொற்கள். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா கண்ணில் பார்த்தாலே போதும். புதிருக்கான விடைகள் அதிலே ஆன்சர் இருக்கும். நம்ம எடுத்து எழுத வேண்டியதான். சொல்லை பிரித்து சேர்த்து எழுதி ஈஸி. மரபு பிழை நீக்கிறது என்ன பிழைன்னு பார்த்து வச்சுக்கோ. கலை சொற்கள் அது மட்டும்தான் நீ லெசன் வைஸ் பார்க்கணும். பகுப்பத உறுப்பினக்கணும் புணர்ச்சி உனக்கு தெரியும்னா பாரு, இல்லைனா விட்டுரு. அதுவுமே நான் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கேன், முடிஞ்சால் பாரு. ஓகேவா? கடைசிக்கு 5வது எழுதியிருப்பா. இதில் நல்லா படிக்க முடியாத பசங்க நல்லா படிக்கணும், 7மே எழுதுங்க. மனப்பாடம் வந்து குறுந்தொகையை படிச்சுக்கோப்பா, வரக்கு வாய்ப்பு இருக்குது. 7 தொடக்கி வைத்து அந்த பாடல் நல்லா படிச்சுக்கோங்க. காவியம் நல்லா படிச்சுக்கோங்க. நான் என்பாய் அது தொலைந்து போனவர்களில் லாஸ்ட் நாளையிலும் படிச்சுக்கோங்க. லாஸ்ட் இயலோடது அது. நன்னூல் பாயிரம் படிச்சுக்கோங்கப்பா. இந்த 5 பாடலுமே நீங்கள் படிச்சுக்கோங்க. வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. குரலில் கூட இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்க பாருங்க. பெரிது என முடியும் குரல், இளன் என முடியும் குரல், செயல் என முடியும் குரல், கெடும் செயின் என முடியும் குரல், கோளல் என முடியும் குரல், செயல் என முடியும் குரல், யான் என முடியும் குரல். அட்லீஸ்ட் இதையாவது பார்த்துட்டு போங்க படிக்க முடியலனா. ஆனால் என்னையோட அட்வைஸ் என்னென்னா, மனப்பாட பகுதி பொறுத்த வரைக்கும் 90க்கு 90 எடுக்கணும்னா நீங்கள் ஃபுல்லாக படிச்சிருங்க பாடலையும் குரலையும். இது நான் முடியாத பசங்களுக்காக சொல்லிகிட்டு இருக்கேன். சரிங்க சார், நான் ஒன்றுமே படிக்கல, பாஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கள் சார். ஆனால் திருக்குறள் ஓகேவா? திருக்குறள்லாம் இந்த 3மே நீ வந்து திருக்குறள் எழுத வேண்டாம், பொருள் மட்டும் எழுதுனா போதும். பொருள் ஓனா நீ படித்து வச்சு எழுது போதும். ஒரு அரை மணி நேரம் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 4மே சும்மா கதை மாதிரி தெரிஞ்சு வச்சுக்க. ஹெட்டிங் போட்டு எழுதி விட்டுரு. துணைப்பாடம் ஆப்வியஸ்லி கதை தான். 4 கதையும் தெரிஞ்சு வச்சுக்க, அவ்வளோதான். சிறுவினால் நான் என்ன சொல்கிறேன்னா 9 கொஸ்டின் தான் இருக்குது. இந்த 3 இடம் சொட்டி பொருள்களுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கும். மினிமிட்டியில் 3 லைன் தான் இருக்கும். மீதி இருக்கிறது 6 கொஸ்டின் படிச்சிடலாம். உரைநடை சிறுவினா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாக கேட்குறது வந்து பார்த்திங்கன்னா இதுதான், இந்த கொஸ்டின்ஸ் தான். இந்த கொஸ்டினை நல்லா படிங்க பாஸ் பண்ணுறதுக்கு. வேதி கலப்பில்லாதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்தது அணிகள் வந்து பார்த்திங்கன்னா விட்டுடுங்க, படிக்க முடியலன்னா விட்டுருங்க. திணைத்துறை பார்த்துக்கோங்க. நயம்பரடல் நான் சொன்ன மாதிரி ஓனம் எழுதிருங்க. பழமொழி எழுதி விட்டுருங்க. படிக்கலைனா 7 to 14 ஏதாவது ஒரு 5 எழுதுகிற மாதிரியாவது பார்த்துக்கோ. இதெல்லாம் பார்த்தாலே போதும் கண்ணில். நான் இப்போ சொன்னேன் இல்லையா, இந்த 9 மொழி பார்த்தாலே போதும் கண்ணில் நீ எழுதிடலாம். மனப்பாடம் பொறுத்த வரைக்கும் நீ வந்து பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம், மனப்பாடம் படிச்சிருக்க மாட்டான். அப்படி பாஸ் பண்ணணும்னு நினச்சி படிக்கணும்னா எல்லாமே தான் படிக்கணும். மனப்பாடமெல்லாம் நம்ம இதுதான் வரும்னு சொல்லிட முடியாது. ஸோ அதனால் மனப்பாடம் பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் 40-45 எடுத்தால் போதும்னு நினைக்கிறவங்களுக்கு இது போதும். அதாவது நம்ம இப்போ சொன்ன கொஸ்டின்ஸ் படித்தாலே புக் பேக் 1 மார்க் 10 வந்துடும். அதோடு சேர்த்து கண்டிப்பாக 90க்கு 50 மார்க் எடுக்கலாம். நான் சொன்னது பாஸ் பண்ணுறவங்களுக்கு. ஆனால் இங்கே போட்ட எல்லா கொஸ்டின்ஸும் நான் சொன்ன மாதிரி நல்லபடியாக படிச்சுட்டு 1 மார்க்கும் புக் பேக் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் உனக்கு 90க்கு 85+ ஸோ லாஸ்ட் மினிட் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. லாஸ்ட் டே நைட் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியம். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.